நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும். பீகாரில் வாக்காளர் பட்டியலில் தீவிர திருத்தப்பணி என்கிற பெயரில் இந்திய குடிமக்கள் தங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்க அனைத்து வகையான ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டிய அழுத்தம் தரப்பட்டு வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் பட்டங்கள் மட்டும் பொதுவெளியில் வைக்க மாட்டார்களாம். மக்களின் அடிப்படை உரிமையான வாக்குரிமையில் கை வைத்தவர்கள் இந்த நாட்டின் பிரதமர் என்ன டிகிரி படித்திருக்கிறார் என அறிந்து கொள்ள உரிமை இல்லையாம். பிரதமர் நரேந்திர மோடியின் பட்டங்கள் குறித்த விவாதம் மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரதமர் மோடியின் பட்டம் தொடர்பான மத்திய தகவல் ஆணையத்தின் உத்தரவை தனிப்பட்ட தகவல் என்று சொல்லி டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. ஏன் இப்படி ஒரு உத்தரவு? மோடி உண்மையிலேயே பட்டம் பெற்றவரா? விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி 1978ஆம் ஆண்டு டெல்லி பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டமும் 1983ஆம் ஆண்டு குஜராத் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும் பெற்றவர் என பாஜக தம்பட்டம் அடித்தது. ஆம் ஆத்மி கட்சி இந்த பட்டங்கள் ஜோடிக்கப்பட்டவை என குற்றம் சாட்டியது. பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி பல்கலைக்கழகத்தில் BA பட்டம் பெற்றதாக வெளியான தகவலை உறுதிப்படுத்தும் நோக்கில் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த தகவல் அறியும் உரிமை ஆர்வலரான நீரஜ்குமார் பிரதமர் மோடியின் BA பட்டம் தொடர்பான தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் 2014 கேள்வி எழுப்புகிறார். 1978ஆம் ஆண்டு டெல்லி பல்கலைக்கழகத்தில் BA படிப்பில் சேர்ந்த மாணவர்களின் பெயர்கள், அவர்களின் ரோல் நம்பர்கள், மதிப்பெண்கள், அவர்கள் படிப்பில் தேர்ச்சி பெற்றார்களா அல்லது தோல்வி அடைந்தார்களா என்பது உள்ளிட்ட விவரங்களை கேட்டார். அதோடு 1978ஆம் ஆண்டு பட்டப்படிப்பு முடித்த அனைத்து மாணவர்களின் பதிவேடுகளையும் ஆய்வு செய்ய அனுமதிக்க வேண்டும் என தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கோரியிருந்தார். ஆனால் டெல்லி பல்கலைக்கழகம் இந்த தகவலை வழங்கவில்லை. டெல்லி பல்கலைக்கழகத்தின் பொது தகவல் அதிகாரி இங்கே கேட்டிருக்கிறது 3ஆம் தரப்பு தகவல் என சொல்லி தகவலை அளிக்க மறுத்துவிட்டார். இதை எதிர்த்து மத்திய தகவல் ஆணையத்தில் நீரஜ்குமார் மேல்முறையீடு செய்கிறார். இதனை விசாரித்த அப்போதைய தகவல் ஆணையர் ஆச்சாரியலு பிரதமர் மோடியின் BA கல்வி சான்றிதழை வழங்க டெல்லி பல்கலைக்கழகத்துக்கு உத்தரவு போடுறாரு. தொடர்புடைய சட்டங்கள் மற்றும் முந்தைய தீர்ப்புகளின் அடிப்படையில் ஒரு மாணவரின் கல்வி தொடர்பான விஷயங்கள் பொது தளத்தில் வரும். எனவே சம்பந்தப்பட்ட துறை அதற்கேற்ப தகவல்களை வெளியிட வேண்டும். ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் ஒரு பொது அமைப்பு தான். பட்டம் தொடர்பான அனைத்து தகவல்களும் பல்கலைக்கழகத்தின் தனிப்பட்ட பதிவேட்டில் கிடைக்கும். அது ஒரு பொது ஆவணம். எனவே அதை வெளியிடலாம் என சொன்னது தகவல் ஆணையம். பிரதமர் மோடி 1978இல் BA பட்டப்படிப்பை முடித்ததாக கூறப்படும் நிலையில் அதே ஆண்டு BA தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் ஆவணங்களை ஆய்வு செய்ய மத்திய தகவல் ஆணையம் அனுமதி அளிக்கிறது. மோடியின் பட்டம் தொடர்பான தகவல்களை வழங்குமாறு மத்திய தகவல் ஆணையம் உத்தரவிட்டதை எதிர்த்து 2017 டிசம்பரில் டெல்லி பல்கலைக்கழகம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுவது. டெல்லி பல்கலைக்கழகம் தாக்கல் செய்த மனுவில் 1978ஆம் ஆண்டு BA படிப்பில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களின் தனிப்பட்ட தகவல்கள் நம்பகத்தன்மையின் அடிப்படையில் வைக்கப்பட்டுள்ளன. வெளியிடும் ஆவணங்களில் இருந்து அவற்றுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. எனவே மத்திய தகவல் ஆணையத்தின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என மனுவில் கோரியிருந்தது. இந்த வழக்கில் விசாரணையின் முதல் நாளிலேயே டெல்லி உயர்நீதிமன்றம் தகவல் ஆணையரின் உத்தரவுக்கு உடனே இடைக்கால தடை விதித்தது. இந்த வழக்கில் டெல்லி பல்கலைக்கழகத்தின் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தகவல் பெறும் உரிமை சட்டத்தின்படி தகவல் வழங்கப்பட வேண்டும். ஆனால் ஒருவரின் ஆர்வத்தை திருப்திப்படுத்தும் நோக்கத்திற்காக தனிநபர்களின் தனிப்பட்ட ஆவணங்களை வெளியிட முடியாது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் நோக்கம் 3ஆம் தரப்பினரின் ஆர்வத்தை தணிப்பதல்ல. மத்திய தகவல் ஆணையத்தின் உத்தரவு நாடு முழுவதும் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். பிரதமர் மோடியின் BA பட்டப்படிப்பு சான்றிதழை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தயார். ஆனால் பொது அரங்கில் அதனை வெளியிட முடியாது. வெளியாட்கள் அதை ஆய்வு செய்யவும் அனுமதிக்க முடியாது என்று வாதிட்டார். மறுபுறம் நீரஜ்குமார் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சஞ்சய் ஹெக்டே, நாங்கள் கேட்ட தகவல்கள் பொதுவாக எல்லா பல்கலைக்கழகத்தாலும் வெளியிடப்படும் அறிவிப்பு, பலகைகள், பல்கலைக்கழக இணையதளம் மற்றும் செய்தித்தாள்களில் கூட இவை வெளியிடப்பட்டிருக்கிறது என்றார். இந்த வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை நீதிபதி சச்சின் தத்தா 2025 பிப்ரவரியில் ஒத்திவைத்தார். 6 மாதங்களுக்கு பிறகு இந்த வழக்கில் இப்போது தீர்ப்பு வந்திருக்கிறது. பிரதமர் மோடியின் இளங்கலை பட்டப்படிப்பு குறித்து தகவல்கள் வெளியிட டெல்லி உயர்நீதிமன்றம் இன்றைக்கு தடை விதித்திருக்கிறது. பட்டப்படிப்பு தகவல்களை வெளியிட மத்திய தகவல் ஆணையம் டெல்லி பல்கலைக்கழகத்திற்கு பிறப்பித்த உத்தரவை டெல்லி உயர்நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது. எந்த ஒரு தனிநபரின் மதிப்பெண் பட்டியல்கள், முடிவுகள் அல்லது பட்டச் சான்றிதழ் அல்லது கல்வி பதிவுகள் அந்த நபர் பொது பதவியில் இருந்தாலும் கூட தனிப்பட்ட தகவலின் தன்மையில் உள்ளன.
அவை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வெளியிடுவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றன. பட்டங்கள் மற்றும் மதிப்பெண்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தனிப்பட்ட தகவல்கள் அவைகளை வெளியிடப்படுவதிலிருந்து RTA ஆக்டின் படி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அரசின் செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தவே தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்டதே தவிர பரபரப்புக்கு தீனி போடுவதற்காக அல்ல என குறிப்பிட்ட நீதிபதி பிரதமர் நரேந்திர மோடியின் பட்டப்படிப்பு ஆவணங்களை வெளியிடுமாறு டெல்லி பல்கலைக்கழகத்திற்கு உத்தரவிட்ட மத்திய தகவல் ஆணையத்தின் உத்தரவை ரத்து செய்வதாக தீர்ப்பளித்திருக்கிறார். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி என்ன படிப்பு படித்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ள நாட்டின் குடிமக்களுக்கு அனுமதி இல்லையா? நீதிமன்ற உத்தரவை தாண்டி மோடி தனது பட்டப்படிப்பு சான்றிதழை வெளியிட முடியாதா? தன் மீதான கரையை அவரால் போக்க முடியவில்லை என்றால் இதுவும் மோசடியா? பிரதமர் மோடியின் டிகிரி தொடர்பான தீர்ப்பை விமர்சித்த நடிகர் பிரகாஷ்ராஜ், கல்வி ஏன் ரகசியமாக இருக்க வேண்டும், அல்லது டிகிரி சோரி என்பதும் சரியா, சும்மா கேட்கிறேன் என்று பதிவிட்டிருக்கிறார். ஒரு போலி பட்டத்தின் அடிப்படையில் ஒருவர் அரசு வேலையில் சேர்ந்து விட்டால் அது பெரிய குற்றம்தானே. அதுவே அவர் நாட்டின் பிரதமரானால் அதை யாரும் கேள்வி கேட்க உரிமை இல்லையா? சாதாரண குடிமகனுக்கு ஒரு சட்டம், நாட்டின் பிரதமருக்கு ஒரு சட்டம் இருக்க முடியுமா? பிரதமரின் கல்வி தகுதி விவரங்கள் எப்போதும் பொதுவில் தானே இருக்க முடியும். அதனை ரகசியமாக ஏன் வைக்க வேண்டும்? ஏன் வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்கவில்லை? தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களின் குற்றவியல், சொத்துக்கள், கல்வி தகுதி, திருமணம் போன்ற விவரங்களை வேட்பு மனுவில் பிரமாண பத்திரமாக வெளியிடுகிறார்கள். மக்கள் விரும்பினால் அதை சரிபார்க்கவும் முடியும் என்ற நிலையில் மோடியின் டிகிரி மட்டும் எதற்காக மறைக்கப்படுகிறது? மோடியின் இந்த வழக்கோடு முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானியின் வழக்கும் சேர்த்தே விசாரிக்கப்பட்டிருக்கிறது. மோடியைப் போலவே தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஸ்மிருதி இரானியின் கல்வி தகுதியை வெளியிட டெல்லி உயர்நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. ஸ்மிருதி இரானியின் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு சான்றிதழ்களை கோரி தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஒருவர் விண்ணப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் அவர் தேர்ச்சி பெற்றாரா என்பதை உறுதி செய்யும் வகையில் கல்வி சான்றிதழ்களை வழங்க CBSE நிர்வாகத்திற்கு மத்திய தகவல் ஆணையம் உத்தரவு போடுது. இந்த உத்தரவை எடுத்து தான் CBSE தொடர்ந்த வழக்கில் மத்திய தகவல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. கேட்கப்பட்ட தகவல் தொடர்பாக எந்த மறைமுகமான பொதுநலன் இல்லை என்று தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மோடியின் டிகிரி இந்த அளவுக்கு சந்தி சிரிக்க காரணம் ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தான். குஜராத்தில் MA பொலிட்டிக்கல் சயின்ஸ் பட்டம் பெற்றார் என பிரதமர் மோடியின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2014 மற்றும் 2019 நாடாளுமன்ற தேர்தல்களில் நரேந்திர மோடி தாக்கல் செய்திருந்த வேட்பு மனுவில் தனது கல்வித் தகுதியாக 1978ஆம் ஆண்டு டெல்லி பல்கலைக்கழகத்தில் BAவும் 1983ஆம் ஆண்டு குஜராத் பல்கலைக்கழகத்தில் MAவும் படித்ததாக சொல்லியிருந்தார். அகமதாபாத்தைச் சேர்ந்த ரோஷன் ஷா என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மோடியின் MA கல்வித் தகுதி குறித்து தகவல் கேட்டபோது குஜராத் பல்கலைக்கழகம் அளிக்கவில்லை. 2014இல் பிரதமர் அலுவலகத்துக்கு கேள்விகள் அனுப்பினார். அது குறித்த ஆவணங்கள் எங்களிடம் இல்லை என பிரதமர் அலுவலகம் தெரிவித்தது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த குஜராத் உயர்நீதிமன்றம் கடந்த 2003ஆம் ஆண்டு ஏப்ரலில் தீர்ப்பு வழங்கியது. பிரதமர் மோடியின் கல்வி சான்றிதழ்களை பிரதமர் அலுவலகம், குஜராத், டெல்லி பல்கலைக்கழகங்கள் வழங்க தேவையில்லை என்று தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதோடு கல்வி சான்றிதழை கோரிய ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 25,000 ரூபாய் அபராதமும் விதித்தார்கள். இந்த நிலையில்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் 1978இல் நரேந்திர மோடி என்பவர் டெல்லியில் BA படித்தார். அவர் பிரதமர் நரேந்திர மோடி இல்லை. அவரது முழு பெயர் நரேந்திர குமார் மகாவீர் பிரசாத் மோடி என அம்பலப்படுத்தினார். உடனே BJP தலைவர் அமித்ஷாவும் அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த அருண் ஜெட்லியும் இந்த இருக்கு மோடியின் கல்வி சான்றிதழ், அரவிந்த் கெஜ்ரிவால் மோடியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பத்திரிகையாளர்கள் முன்பு சொன்னார்கள். அந்த சான்றிதழ் போலியானவை, போட்டோஷாப்பில் தயாரிக்கப்பட்டவை. சர்டிபிகேட்டில் உள்ள பாண்டுகள் 1991க்கு பிறகுதான் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது. தேதிகள், பெயர்களில் மாற்றம் உள்ளது. மோடி வாங்கிய மதிப்பெண்களின் கூட்டல்களில் தவறு இருக்கிறது என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வீசப்பட்டன. உண்மைதான். 23 + 23 + 67 + 23 = 136 தான் வர வேண்டும். மார்க் ஷீட்டில் 165 என எழுதப்பட்டிருந்தது. உடனே டெல்லி பல்கலைக்கழகம் அமித்ஷாவும் அருண் ஜெட்லியும் காட்டிய ரெக்கார்டுகள் உண்மையானவை. பிரதமர் மோடி டெல்லி பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெற்றிருக்கிறார் என்று சொன்னது. மார்க் ஷீட்டுகளில் இருக்கும் பெயர் வித்தியாசம், மோடி டிகிரி முடித்தது 1979ஆம் ஆண்டு என சர்டிபிகேட்டில் குறிப்பிடப்பட்டிருப்பது எல்லாம் சின்ன தவறுகள் என சொல்லி சமாளித்தார்கள். இந்தியாவின் பிரதமர் தங்கள் கல்லூரியில் படித்தவர் என்றால் அது அந்த கல்லூரிகளுக்கும்
பல்கலைக்கழகங்களுக்கும் எத்தனை பெருமை. அந்த செய்தியை தங்கள் கல்வி வளாகத்தில் பொன் எழுத்துக்களால் குறிப்பிட்டு பொதுமக்கள் பார்வைக்கு வைத்திருப்பார்கள். ஆனால் அப்படி எதுவுமே மோடிக்கு நடக்கவே இல்லை. மோடியுடன் படித்தவர்கள் யாராவது ஒருவராவது மோடி என்னோடு படித்தவர் என்ற செய்தியை சொல்லவில்லை. மோடியின் பேட்ச்மெட் என்று யாராவது இருக்கிறார்களா? இருந்தால்தான் வந்திருப்பார்களே. மோடி உண்மையிலேயே பட்டம் பெற்றவரா? இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்வையிட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.